பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் உங்களை நம்ப பண்ணின அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் நினைத்தருளுவார், நினைத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வாழ்த்துதலோடு கூட இந்த காலை வேளையை தொடங்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் அவ்வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். இந்த காலை தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119:49 வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகிறதான ஒரு நல்ல வார்த்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். ஆமேன். அல்லேலூயா. அழகாக சங்கீதக்காரன் இங்கே எழுதியிருக்கிறார் என்றால், நீர் என்னை நம்ப பண்ணின வசனம். ஆமேன். நீர், நான் நம்பல, நீர் என்னை நம்ப பண்ணினீர். ஆமேன். எனக்காக நம்புறதற்கு எந்த ஏதுவும் இல்லை, எனக்கு நம்புறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. நீங்கள் தந்திருக்கிற வாக்கு தத்துவத்திற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்கிறது போல நமக்கு தோன்றுகிறதா? தேவ பிள்ளைகளை, நம்ம நம்பல, நம்மளை நம்ப வைத்தவர் ஒருவர் இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நம்ம எல்லாமே மனுஷங்க தானே. மனுஷர்களுக்கு எல்லாவற்றிலும் சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு வாக்கு தத்தம் கிடைத்தால், இது என் வாழ்க்கையிலையா, இதுவா, அப்படி ஒரு சைடில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு சைடில் இது எங்கே நிறைவேறவா போகிறது, அப்படி என்று ஒரு சந்தேகம் மனித வாழ்க்கையில் எழும்புவது சகஜம். அதனால தான் கர்த்தர் நம்மை நம்ப பண்ணி இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை தந்தவரும் அவர்தான், அதை நம்ப பண்ணினவரும் அவர்தான். வாக்குத்தத்தத்தை தருகிறவர் அவர், அதை நம்ப பண்ணுகிறவர் அவர், அதை செயல்படுத்துகிறவரும் அவரே. ஆமேன். அல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் குறை உள்ளவர்கள். மனிதர்கள் எல்லாருமே எப்பேற்பட்ட ஆவிக்குரிய உன்னத நிலைமையில் இருந்தாலும் எல்லாவற்றிலுமே நாம் குறை உள்ளவர்கள். எப்படி நம்ப வைத்திருக்கிறார்? அவருடைய அன்பினால். ஆமேன். அவருடைய இரக்கங்களினால், அவருடைய கிருபையினால் நம்மை நம்ப வைத்திருக்கிறார். ஆண்டவரே, நான் நம்பலை, நீங்கள் தான் என்னை நம்ப பண்ணியிருக்கிறீர். அதனால் இந்த காலை வேளையில் எனக்கு நீங்கள் தந்த வாக்கு தத்தங்களை இந்த காலை வேளையில் நீங்கள் நினைத்தருளுவீராக என்று நாமும் சொல்வோமா? ஹல்லேலூயா. 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 சந்தேகங்கள் வேண்டாம். ஏதோ சந்தேகத்தோடு இருக்கிறீங்களா? ஐயோ, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இது நிறைவேறவில்லையே, இன்னும் கிடைக்கவில்லையே, இவ்வளோ பெரிய வாக்கு தத்தங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது, நல்ல நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரே, ஆனால் ஒன்றுமே நடக்கலைன்னு ஏதோ நெகட்டிவ் தாட்ஸோடு இந்த காலை வேளையில் இதை கேட்குறீங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுவிடுங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டுவிடுங்க, எல்லாவற்றையும் விட்டுவிடுங்க. ஒரு தாழ்மையின் சிந்தையோடு, கர்த்தாவே, நீர் என்னை நம்ப பண்ணினீர் ஆண்டவரே, நீர் இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறீர், இதை செயல்படுத்த உம்மால் மாத்திரம் முடியும் என்று ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு மாறட்டுமே. ஆமேன். அல்லேலூயா. உமது அடியேனுக்காக, உமது அடியாளுக்காக, உமது அடியேனின் பிள்ளைகளுக்காக, நாங்கள் செய்கிற ஊழியங்களுக்காக ஆண்டவரே நீர் நினைத்தருளுவீராக என்று ஒரு தாழ்மையின் சிந்தையோடு இந்த காலை வேளையிலே நம்முடைய ஜெபங்களை நாம் மாற்றுவோமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் கிரியை செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் அவர் மறந்து விட்டாரா? அவரை நினைத்தருள நாம் சொல்கிறோமே, என்னை நினச்சிக்கோ, என்னை நினச்சிக்கோன்னு சாதாரண ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்லுவோம், அப்படி தானே? ஹல்லேலூயா. ஆனால் உலக பிரகாரமான மனுஷன் மறந்து போவான். ஆமேன். ஹல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரன், சுயம்பாகியின் தலைவன் 2 பேர் அங்கே இருக்கிறாங்க. யோசேப்பு சொல்கிறா, நீங்கள் வாழ்ந்து இருக்கும்போது என்னை நீ நினச்சிக்கோன்னா, நான் அவன் மறந்து விட்டான். அல்லேலூயா. உலக மனிதர்கள் அந்தஸ்து கூடும்போது, அவர்களுடைய ஸ்டேட்டஸ் கூடும்போது அவங்க மறந்து விடுவாங்க. ஆமீன். அல்லேலூயா. எப்பேற்பட்ட உற்றாரானாலும் உறவினர்களானாலும் மறந்து விடுவாங்க. ஆனால் மறக்காத ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும், கர்த்தாவே நீர் என்னை நினைத்தருளுங்கப்பா. அவர் நம்மை நினைத்தருளுகிற ஒரு நேரம் உண்டு. ஆமீன். அல்லேலூயா. ஏன் அவரை நினைத்தருளும் என்று சொல்ல காரணம் என்ன? ஏன் அவருக்கு எதுவுமே தெரியாதா? அவர் நம்மை மறந்து விட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த காலை வேளையில்? இல்லை 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 இல்லை, அப்படி ஒருபோது நாம் நினைக்க வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. நாம் அவரை தேட வேண்டும், நாம் அவரை தட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அல்ல, வாக்குத்தத்தங்கள் கிடைத்து விட்டது, அதை அப்படியே வைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் பைபிளில் இருந்து எடுத்து பார்த்துட்டு அப்படியே வைத்து விட்டு நல்ல வாக்குத்தத்தம் கிடைக்கிறது என்று சந்தோஷப்படுகிறதில் எந்த அர்த்தமும் கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அதுதான் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். ஆமேன். வார்த்தைகள் கிரியை செய்யும் போது தான் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். அது அப்படியே இருக்குமானால் அது அப்படியே இருந்துவிடும். ஆமேன். ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால்
நாம் கர்த்தரை சும்மா இருக்க விடக்கூடாது. அவரிடத்தில் அனுதினமும் சொல்லிட்டு இருக்கணும், கர்த்தாவே என்னை நிலைத்தருளுவீராக, என்னை நினைத்தருளுவீராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படாவிட்டால் ஆமேன் நாம் மறக்கப்பட்டு போவோம். ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன். அவர் செயல்பட நாம் அனுமதிக்க வேண்டாம். அதுவும் அல்ல, அனுதினமும் நாம் வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் போது எந்தெந்த நேரங்களெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்தந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் தந்த வாக்கு தத்தங்களை நினைத்து கர்த்தரை நினைப்பூட்ட வேண்டும். கர்த்தாவே இதை தந்திருக்கிறீர் ஆண்டவரே, இதை நினைத்தருளுவீராக, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே அப்பா, அதை நினைத்தருளுங்க. அல்லேலூயா. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னீங்களே, அதை நினைத்தருளுங்க. ஒவ்வொன்றாக நாம் சொல்லி ஜெபிக்கும் போது பரலோகம் அமைதியாக இருக்க முடியாது. ஆமேன். கர்த்தர் செயல்பட தொடங்குவார். ஆமேன். சிலருடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்போம்னா கர்த்தர் அமைதியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். எதுவுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. வாக்குத்தத்தங்கள் ஆயிரக்கணக்கில் வாக்குத்தத்தங்கள் கிடைத்திருக்கும், ஆனால் எதுவுமே நடந்தது மாதிரி இருக்காது. அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படிதான் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் அநேகமாக கிடைத்திருக்கும், வாக்குத்தத்தத்திற்கும் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. உடனே கர்த்தர் உங்களை மறந்து விட்டாரா? இல்லை. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆபகுக் சொல்லும்போது சொல்லுகிறார் 2:3, கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. ஆண்டவரே நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேனே, கேட்கலையா உமக்கு? நீர் கேளாமல் இருக்கிறீரே. அது மாத்திரம் இல்லை, கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் கேட்கல, நீர் ரட்சிக்கல. அடுத்து நீர் என் அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசி புலம்புகிறார், கர்த்தாவே எது வரைக்கும் நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேனே, நாள் முழுக்க கூப்பிடுகிறேனே, நீர் ஏன் மௌனமாக இருக்கிறீர்? ஏன் நீங்கள் செவி கொடுக்கல? ஏன் என்ன ரட்சிக்க மாட்டீரா? நீர் கேட்க மாட்டீரா? நீர் செவி கொடுக்க மாட்டீரா? அப்படி புலம்புகிறார். இன்றைக்கு இப்படி ஒரு புலம்பலோடு இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக தான் இருப்போம், நல்ல ஜெபிப்போம், நல்ல எல்லா காரியத்திலும் கரெக்டாக தான் இருப்போம். ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை ஆபகுக்கும் இருந்திருக்கிறது. ஆமேன். எல்லாவற்றுக்கும் நாம் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தவான்கள் அனுபவித்திருக்கிறாங்க. அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த வழியாகத்தான் கடந்து வந்திருக்கிறாங்க. கூப்பிட்டு நான் தளர்ந்து போனேனே, அப்படி அவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி ஒரு வேளை ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? எதுவுமே எனக்கு நடக்கலைன்னு. ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கர்த்தர் தந்திருக்கிறாருன்னா சில ப்ராப்ளம்ஸ் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆமேன். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு ப்ராமிஸ் பெரிதாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு வாக்கு தத்தங்கள் மிக மேன்மையானதாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அழைப்பு மிக மேன்மை உள்ளதாக இருக்கிறதோ, அதாவது விலையேறப்பெற்ற வாக்கு தத்தங்களுக்கு ஏற்றவாறு இந்த உலகத்திலே பாடுகளும் பிரயாசங்களும் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள் மேன்மை உள்ளதாக காணப்படும் போது அந்த வாக்குத்தத்தத்தை அடைய வேண்டும் என்றால் சில ப்ராசஸ் இந்த உலகத்தில் இருக்கிறது. சில பாடுகள், சில வேதனைகள், சில பிரச்சனைகள், கண்ணீரின் அனுபவங்கள், பரிகாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இழப்புகள், காயங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதை தான் ஆபகுக்கு அழுகிறார்கள், ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கிறீர்? ஆனால் என்றைக்கும் அப்படி இல்லை. ஒரு தேவ பிள்ளைடைய வாழ்க்கையில் என்றைக்கும் அது அல்ல. இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறீர்களா? உங்களை அவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. உங்களுக்கு குறித்ததான ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றியே தீருவார். ஆமேன். எத்தனை பேர் என் கூட ஆமேன் என்று சொல்வீங்க? 1வது அதிகாரத்தில் ஆபகுக் புலம்புகிறார். ஆமேன். முதலாவது ஒரு சாப்டர். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அத்தியாயத்தில் ஏன் ஆண்டவரை ஏன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இங்கே ஆபகுக்கு 2வது அத்தியாயத்தில் 2வது பகுதியிலே கர்த்தர் அதற்கான பதிலை கொடுக்கிறார். 2வது அதிகாரம் அதன் 3வது வசனத்திலே வரும்போது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ புலம்பாதே, நீ அழாத. உனக்கான குறிக்கப்பட்ட நேரத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும் என்று பதிலை கொடுக்கிறார். ஆமேன். ஏதோ ஒரு உள்ளத்தோடு கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையிலே பேசுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு செவி கொடுக்கல? ஏன் எனக்கு பதில் இல்லை? ஏன் நீங்கள் கேட்காம இருக்கிறீங்க? ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இவ்வளவு அழுகிறேனே, இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, இவ்வளவு நிந்தைகள் அவமானங்களை நான் சகிக்கிறேனே, என் வாழ்க்கையில் இவ்வளவு கண்ணீரின் அனுபவங்கள், இவ்வளவு ஒரு இழப்பின் அனுபவங்கள், இதெல்லாம் நான் சகித்து கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவரே
இன்றைக்கு இருக்கிறீங்களா? 2வது அதிகாரத்திலே பதில் உண்டு. உங்களுடைய 1வது அத்தியாயத்திலே கஷ்டமும் நெருக்கங்களும் பாடுகளுமாக இருக்குமானால் 2வது ஒரு அத்தியாயம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். குறித்த காலத்துக்கு தரிசனத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தமானது அது செயல்பட ஆரம்பிக்கிற நாட்களிலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமீன். இத்தனை நாள் அழுதது, இத்தனை நாளும் ஜெபித்தது, இத்தனை நாளும் உபவாசித்தது, கண்ணீர் சிந்தினது, முழங்கால் படியிட்டு யாருக்கும் தெரியாமல் அறை வீட்டை பூட்டி கொண்டு அழுதிங்களே, அந்தரங்கத்தில் அழுதிங்களே, வெளியரங்கமான பதிலை கர்த்தர் தருகிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதிக்கலாம் ஒரு வேளை, ஆனால் காத்திரு. ஆனாலும் தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நம்ப பண்ணினவர் அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முதலாவதாக நம்மை நம்ப பண்ணினார். ஆனால் சங்கீதங்களின் புஸ்தகம் 130வது சங்கீதத்தில் வரும்போது, கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 119வது சங்கீதத்திலே நம்ப பண்ணின கர்த்தர், ஆண்டவரே நீர் என்னை நம்ப பண்ணினீரே என்று சொன்ன சங்கீதக்காரன் 130வது சங்கீதத்தில் வரும்போது நம்பி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ப பண்ணினவரை இப்போது நம்பி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு நீர் என்னை நம்ப பண்ணினீர் ஆண்டவரே, நான் நம்பிக்கையற்றவன் இருந்தேன், சந்தேகப்பட்டிருந்தேன், என்னை நம்ப பண்ணீங்க. ஆனால் இன்னைக்கு நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? முதல் பாதியில் நான் பட்ட கஷ்டங்கள், 2வது பகுதியில் எனக்கு ஆசீர்வாதங்களை நீர் தந்து கொண்டிருக்கிறீர். வாக்குத்தத்தத்தை நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதான நாட்களுக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஆமென். 115வது சங்கீதத்தில் அதனுடைய 12, 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தாவீது என்ன சொல்கிறார்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். நினைத்தருளும் என்று நம்ம ஆண்டோடத்தில் ஜெபித்தோமே. 119வது சங்கீதத்தில் நீங்கள் நினைத்தருளும் ஆண்டவரேன்னு கேட்டோமே. இப்போது அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அன்றைக்கு நீர் என்னை நம்ப பண்ணினீர் ஆண்டவரே, நம்ப வைத்தீர். ஆனால் இன்றைக்கு நான் நம்பி இருக்கிறேன். எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ நன்மைகளை நான் பார்த்திருக்கிறேன், என்னை தந்திருக்கிறீரப்பா, நான் அனுபவித்திருக்கிறேன். எத்தனையோ கஷ்டங்கள், நெருக்கங்கள், எத்தனையோ இடத்துல ஆபத்திலிருந்து என்னை பாதுகாத்திருக்கிறீரே தகப்பனே, நான் இப்போ உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமீன். ஆபகு கூட சேர்ந்து நாம சொல்லுவோமா, உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபை போல விடாமல் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று போராடி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை வாங்கி வைத்துவிட்டு அப்படியே இருக்கிறவர்களாக இல்லை. அனுதின ஜெபத்தில் எத்தனை தடவை ஒரு நாள் ஜெபிக்கிறீங்களோ அத்தனை நேரமும் வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிங்க. அன்று எத்தனையோ 10 வருடங்களுக்கு 20 வருடங்களுக்கு முன்னதாக தந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஞாபகத்துக்கு வந்தால் அதை சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் நினைத்தருளுகிற ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும், அதற்கான குறிக்கப்பட்ட நேரம் வரும். ஆமேன். அந்த நேரத்தில் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு காத்திருங்கள். ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரங்க தாவே. நீர் நம்ப பண்ணின உமது வார்த்தையை நினைத்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. அந்த வார்த்தைகளெல்லாம் நீர் நினைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் அதை நினைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் இப்போது உம்மை நம்பி இருக்கிறோம். ஏன் தெரியுமா ஆண்டவரே, நாங்கள் பட்ட பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்து நீர் எங்களை விடுவித்து ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களை அனுபவிக்க, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. இன்னும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளாத ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஈசப்பா, ரொம்ப ஆண்டவரே ஹல்லேலூயா, ஒன்றுமே நடக்கலையே என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏங்கி தவித்திருக்கிற பிள்ளைகள், சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே அப்படியாக வாக்குத்தத்தங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீர் கொடுக்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக ராஜா. உடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும் அப்பா. தனிப்பட்ட முறையில் ஆனாலும் குடும்பங்களில் ஆனாலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. நீர் நினைத்தருளுவீராகப்பா. ஆபகுக்கை நினைத்தருளின கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து ஆசீர்வதிப்பீராகப்பா ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு கோடா கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துங்க. விசுவாசத்தில் வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.